வணக்கம், நான் உங்க கலைச்செல்வி சரவணன். மசாலா விஷன் யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான அரசியல், ஆன்மீகம், சினிமா இது மாதிரி எல்லா விஷயங்களும் அதுல இருக்கும். ஜோக்ஸ் வச்சு ஜாலியா இருப்பேன். ஹரிகிரி அசம்பிளின்ற ஒரு இன்டர்வியூ மீடியால பண்ண ஆரம்பிச்சப்போ ஃபாலோ அவுட் ஆகும் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியால. அதுக்கப்புறம் ஜெயிச்சு சீரீஸ் 2-1 ஜெயிச்சுன்னு வரோம்னா நேரம் என்ன வேணா கிரிட்டிசிசம் சொல்லலாம், என்ன பிரச்சனையும் வேணா சொல்லலாம், ஹெல்ப் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நிற்பாரு. அண்ணன் தான் கூப்பிடுவேன், ரவி அண்ணன் தான் கூப்பிடுவேன். இம்ரான் குஷ்பு எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ், ஆஸ் பர்சன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. நிறைய பேர் ஓடி போவாங்க. தலைவாசல் உள்ள வந்தோடனே என்னுடைய ரெண்டு சிட்டி பாபு வந்து பெருது தலையே வாசல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு கமெண்ட். 20 செயின் போட்டிருக்கீங்களே, எந்த செயின் வித்தா ட்ரெயின் நிற்கும்லாம் கேட்பேன். அது மெதுவா என்கிட்ட வந்து தலை கிட்ட கையெட்டு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஸ்மால் பெட்டு சார். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவனுக்கு ₹100 கொடுக்குறேன் பெட்டு, அவர் தலையத்தோடு அப்படின்னு பெட்டு வச்சிருக்கோம். ஓகே சூப்பர் சொல்லிட்டு அது எல்லா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத நிறுத்திட்டு எங்கேயே பாக்குறேன். சார், இதே மாதிரி நம்ம ஹீரோஸ் எல்லாம் பேசணும். நம்ம இதுல வந்து நீங்க எல்லாம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்ட்டு. சில பேரு ஒரு நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்ததுலயே என்னப்பா இத போய் இவரை எடுத்துட்டோமே, பண்ணிட்டோமே, சரி இன்னும் கொஞ்சம் ஒரு இது பண்ணிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல பாதியில எந்திரிச்சு போனவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு மாதிரி டக்குனு கோவம் வந்துரும், அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கா? இருக்கு. இப்போ அந்த நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு பாடினாங்க அந்த பபிதான், அவங்க வந்து பாதி இன்டர்வியூல இருந்து போயிட்டாங்க. ஹரிகிரியில தெரியும், அம்மா சிஎம் இருந்தாங்க. அவங்க கோச்சின் பாதியில போயிட்டாங்க. அப்புறம் சில பேர்ல போய் ஓடி போய் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. நிறைய நடந்திருக்கு. அந்த கிண்டல் மட்டும் சொல்றது 2 வாரம் அவங்க எல்லாம் சொல்றதுக்கு. நிறைய பேர் ஓடி போவாங்க. தலைவாசல் உள்ள வந்த உடனே என்னுடைய 2 சிட்டி பாபு வந்து பெருது தலையே வாசல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு கமெண்ட். அவருக்கு கடுப்பை அறிவு இல்லைன்னு கேட்கற அளவுக்கு சார் கையை பிடிச்சி சும்மா வாங்க சார், கலாய்க்குது ஜாலி சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சேன். அது மாதிரி இருக்கு. நிறைய பேர் கிண்டல் என்ன சூப்பரா கிண்டல் வச்சுக்கிறாங்க, என்ன பீஸ் ஆக்கிருக்காங்க நிறைய பேரு. அதெல்லாம் சிரிச்சு ஜாலியா பேசி திருப்பி பேசினே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஷோ நடக்கும் போதே உங்களுக்கு ஈக்குவலா பதிலுக்கு பதில் கொடுத்தது யாரு? சங்கர் கணேஷ். அவரை மிஞ்சி என்ன யாரும் கலாச்சாரம். ஐயோ மொட்டைய பத்தியா இது, நாங்கெல்லாம் கண்ணாடி ஸ்டாண்ட்ல தானே வச்சுப்போம், தள்ளியா வச்சுக்கிறது, நீங்களே பாருங்க மொட்டையை பத்திங்களா இது மூஞ்சி அப்படின்னு இந்த மாதிரி தான் பேசுவார் இன்டர்வியூல. திருப்பி நாங்கெல்லாம் இப்ப சார் ஷர்ட் இவ்வளவு டைட்டா போட்டுருக்கீங்களே, நாங்கெல்லாம் டெய்லர் கிட்ட குத்துட்டு வந்துரும், நீங்க நின்று உங்களை சுத்தியே தப்பாங்க உங்களுக்கு ஷர்ட், கொஞ்சம் மூச்சு விடுங்க. 20 செயின் போட்டிருக்கீங்களே, எந்த செயின் வித்தா ட்ரெயின் நிக்கும்லாம் கேட்பேன். திருப்பி கண்ணாமலும் திட்டுவாரு, நீங்க என்ன போடாம மொட்டை மண்டையை வச்சுன்னு கேள்வி கேட்கிறப்பாரு அப்படின்னு. நாங்க ஜாலி, பயங்கர ஜாலியா இருக்கும். இந்த மொட்டைன்னு சொல்லும் போதே கண்டிப்பா உங்களை பார்த்தோன்னே அந்த இம்ப்ரெஷன் ஆகுறது அந்த மொட்டை தான். அந்த ஐடியா எப்படி சார் வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி ஹரிகிரி அசம்பிளி வந்து ஒரு கிண்டல் பயங்கரமா பண்ணியிருந்தோம். அப்ப அம்மா வந்து சிஎம் ஆயிட்டாங்க ஹரிகிரி அசம்பிளி ஆரம்பிச்ச டைம்ல 2001ல. அப்போ வந்து முரளிராமன்ற சீஃப் தான் கொடுத்தாரு எனக்கு அந்த சான்ஸ் பண்றதுக்கு. எல்லாரும் டவுட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து திருப்பதிக்கு போனேன், 100வது ஷோ வந்தா வரேன்ட்டு. 100வது ஷோ முடிச்சுட்டு அந்த வேண்டுதலுக்கு மொட்டை அடிச்சோடனே என்னோட மென்டார் மதன் சொன்னாரு, மீசை ஏன் எடுக்காத வித்தியாசமா இருக்கும்னு. 2000 டிசம்பர் 1 வந்த இந்த கெட்டப் அது அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் அதே ஸ்டைல் தான். சரி, அதே இது வந்து நல்லா சூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்களா? ஆமா. இன்னொரு அட்வான்டேஜ், இப்ப நான் வந்து ஜோக்ஸ் எழுதுறது, ரேடியோ, டிவி ஷோஸ், சினிமா நடிக்கிறது, ஆங்கரிங், பிலிம் ரிவ்யூ, கமெண்ட்ரி, மாடலிங், அப்புறம் காலம்ஸ் எழுதுறது பேப்பர்ல, கிராஸ்வேர்ட் கிரியேட் பண்றது, ஹியூமர் இப்ப கத்து கொடுக்கறது, இப்படி 12-13 ஃபீல்ட் இருக்கு. ஒரு ஷோல போனேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு ஏறினேன், ஸ்டேஜ்ல கிரௌட்ல கேப் போட்டுன்னு ஏறுவேன். என்னை பத்தி நான் ஃபுல் பயோடேட்டா நான் ஷார்ட்டா தான் கொடுப்பேன், 1 மினிட்ல படிச்சு முடிக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். இந்த படிச்சு எல்லாத்தையும் முடிச்சோட கை தட்டிட்டு எல்லாம் ரெடி ஆவாங்க ஸ்பீச்சுக்கு. அப்ப என்ன பண்றது, என்னை பத்தி நிறைய சொன்னாங்க, அப்படி உங்களுக்கு யாரும் இன்னும் தெரியல என்னன்னு சொல்லிட்டு கேப் எடுப்பேன். எடுத்த உடனே தலையை பார்த்து எல்லாரும் கை தட்டுவாங்க. சோ அந்த மூடு வந்து சிரிக்கிறதுக்கான மூடு செட் ஆயிடும் முதல்ல விஷுவலா. அது பிளஸ்ஸா தான் இருக்கு. ஓ சரி. பட் அத வந்து வழுவழுன்னு அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது யாராவது ஃபர்ஸ்ட் இது நல்லா இருக்குப்பான்னு யாராவது அத ஆசையா அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ரியாலிட்டியில் நடந்திருக்கேன். டாக் ஷோல சொல்லிருக்கேன். 20 வருஷமா டெய்லி அடிக்கிறேன். இப்படிதான் வச்சிருக்கேன் 20 வருஷமா. ஒரு தடவை இதுல நுங்கம்பாக்கம்ல வந்து ஒரு நிறைய பேர் கலெக்டா பண்ணுவாங்க. அப்ப நுங்கம்பாக்கம் ஒரு தடவை ஒரு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுக்கு பக்கத்துல இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்.
அது எல்லாருக்குமே எம்ஓபி ஷோ பக்கத்துல சொன்னதான் பசங்களுக்கு எல்லாம் கரெக்டா ஞாபகம் வரும். இப்படி சொல்லணும். அந்த காலேஜ்ல வந்து அந்த பிரின்சிபல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. லலிதா அவங்கலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட இந்த ஜோக் சொல்றீங்க. அதாவது எம்ஓபியில ஒரு பொண்ணு படிக்குதுன்னா 5 feet 6 inches டாலா இருக்கும், ஃபேரா இருக்கும். இது டவுட்டே கிடையாது, ஸ்டாண்டர்ட். ஒரு தடவை உட்காந்து சாப்பிடுறது, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போது தள்ளி ஒரு டேபிள்ல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. எல்லாருமே 5 feet 6 inches டால். ஒரே ஒரு பொண்ணு 5 feet 6 inches அகலமா இருந்தது. அது எழுந்த உடனே அந்த குரூப்பே கண்ணுக்கு தெரியல. அது மெதுவா என்கிட்ட வந்து தலை கிட்ட கை எடுத்துட்டு வந்துட்டு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஸ்மால் பெட்டு சார். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன் பெட்டு, அவர் தலையை தோடு அப்படின்னு பெட்டு வச்சிருக்கோம். நான் சொன்னேன் ஓகே சூப்பர் சொல்லிட்டு அது எல்லா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறத நிறுத்திட்டு எங்கேயே பாக்குறாங்க, இங்க ஏதோ நடக்க போகுதுன்னு. அந்த குண்டா பொண்ணு வந்து மெதுவா தலை கையை வச்ச உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரீத்தி கங்க்ராட்ஸ் யூ வன் த பெட்னு கத்தினாங்க. அது தலையை கையை வச்ச உடனே ஒரு ஐடியா வந்தது. டக்குன்னு நான் பண்ணேன், பர்ஸ் எடுத்தேன், அதுல இருந்து 1 ரூபாய் காயின் எடுத்து அவர் கையில கொடுத்தேன். எதுக்கு சார்ன்னு கேட்டுச்சு. நார்மலா கோவில்ல யானை ஆசீர்வாதம் பண்ணா கொடுப்போமா அப்படின்னு. ஐயோ அப்புறம் எல்லாம் சிரிச்சாங்க. அப்புறம் சொன்னேன், கலாய்க்கிறதுன்றதுனால நம்ம ஜாலிக்கு பண்றோம், இருக்கிறது ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும் சொல்லிட்டு, ஐயோ சார் இந்த டோன்ட் வரி ஸ்மால் ஆல் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ சூப்பர் சார். இப்போ நம்ம மத்தவங்க ஜென்ஸ் பத்தி பேசணும்ல, இப்ப ஹீரோயின்ஸ் இன்டர்வியூ அதெல்லாம் வந்து நீங்க எப்படி எடுக்கும் போது எப்படி இருந்தது? சிம்ரன் மேடம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சோ அந்த இதெல்லாம் மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? சிம்ரன், குஷ்பு எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ். ஆஸ் பர்சன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. சிம்ரன் வந்து எனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க. எனக்கு ஆச்சரியம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்புறம். எனக்கு முதல்ல அவங்க டிலே பண்ணது ஒரு கோவம் வந்தது இன்டர்வியூக்கு. கோவத்தை வெளிப்படுத்தலாம்னு போகும்போது ஐ எம் பாஸ்கின், ஹூ வில் நாட் நோ யூ இன் திஸ் வேர்ல்டுன்னாங்க. ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்ச இன்டர்வியூ டாப் கிளாஸ். குஷ்பு எப்பவுமே பப்ளிக். குஷ்பு வந்து உங்களுக்கு என்னமோ சின்ன வயசுல இருந்து கிளாஸ்மேட் கோ எஜுகேஷன்ல படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஸ்னேகா நல்ல கலகலப்பா பேசுவாங்க. இப்போ இவங்களை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கேன், கிண்டல் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் ரைட்டு. ஜென்ரலா ஹீரோயின்ஸ் கிண்டல் எப்படின்னா, நீங்க ஒரு ஹீரோயின் இன்டர்வியூ பண்ணி இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லக்கூடாது, பட் என்ன பண்ணுவாங்க, பேசும்போது நீங்க சாதாரணமா கேட்டுருப்பீங்க உங்க பேர் என்னன்னு. வெல் ஆக்சுவலி சார்ட் ஆஃப் சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா they used to call me puppy but I'm basically ஸ்னேகா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்க பின்னாடி வேணா ஒரு பிஏ யாராவது இருக்காளா வச்சுக்கோங்க, அந்த முடி அப்படியே பிடிச்சிக்கிறதுக்கு. இல்ல யாரையாவது வச்சு தள்ளி விட சொல்றீங்களா முடிய ஃப்ரண்ட்ல, திருப்பி இப்படி பண்ணினே இருக்கீங்களா பேசும்போது எதுக்குங்க? உடனே அவங்க கலடா போனோம், உங்களுக்கு முடி இல்ல பொறாம அப்படிமா. இப்படி நான் நிறைய எல்லா ஹீரோயினோட மேனரிசமும் இப்படிதான் மோஸ்ட்லி இன்டர்வியூக்கு வந்து அப்படி பண்ணணும். ஆக்சுவலா பண்ணிடணும். ஆக்சுவலா சில பேர் இதெல்லாம் பண்ணினே இருப்பாங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்காங்க. வீட்டுல ஒரு கோல்டு வந்தா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி நேச்சுரலா இருக்காங்களாம். அதை காமிச்சு. சரி சார். அப்புறம் வந்து இப்போ நீங்க கலகலப்பாவே எப்பவும் இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நகைச்சுவை நடிகர்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும். ஏதாவது ஒரு மனசத நெகிழ மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஆக்சுவலா அதை சொல்லாம இருக்கணும். நம்ம வந்து உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சா போரட்சணும் எல்லாருக்கும். பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யுவர் சாப் ஸ்டோரி. தே வாண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் யூ டு எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கு சொல்றேன். அதுக்கும் சொசைட்டி எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்றேன். இப்ப எங்க அம்மா அப்பா 2 பேர் இறந்தாங்க. இறந்து ஃபியூனரல் வந்து முடிஞ்சு ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள என்னால ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ண வேண்டியது. எனக்கு கமிட்மெண்ட். ஒரு மைக்கை பிடிச்சி பண்ணேன், 2த்துக்குமே பண்ணேன். அதுக்கு அவங்கள தேங்க் பண்ணுவேன். ஏன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ங்கிறது லைஃப்ல பண்ணதே கிடையாது அவங்க 2 பேருக்கு. கார் வாங்கி ஒரு வருஷத்துலயே புது கார் மேல மரம் டம்முன்னு வந்தது வீட்டு வாசல்ல. கார் பீஸ் ஆயிடுது. பக்கத்து வீட்டுல ஓடி வந்து சொன்னாங்க. அப்புறம் பிரஸ்ல இருந்தெல்லாம் வந்தாங்க, டிவில இருந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து கேட்டாங்க, இந்த கார் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினேன், பாக்கி இருக்கு. பட் இப்ப காரே பாருங்க இன்ஸ்டால்மெண்ட்ல இருக்குன்னு. ஃப்ரண்ட் டயர் எதிர் வீட்டுல இருக்கு, பின்னாடி டயர் பக்கத்து வீட்டுல இருக்கு, ஹெட்லைட் எதிர் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் கேட்டாரு, ஏன் உங்களுக்கு கார் பார்க் இல்லையா, உள்ள செலிபிரிட்டியா இருக்கீங்களா? காரே பார்க் மாதிரி இருக்காது, ஃபர்ஸ்ட் பாருங்க சார், ஒரே மரமா இருக்கு பாருங்க சார். சோ துன்பம் ஒரு மேலும் சரிங்க. ஆக்சிடென்ட் ஆச்சு 50th இயர்ல, ஒரு சர்ஜரி முடிஞ்சது, மேஜர் சர்ஜரி முடிச்சுட்டு டாக்டர் வந்து டோன்ட் வரி ஒன்னும் இல்லைன்னு முதல்லயே கேட்டா சொல்லிருப்பேன் சார், உள்ள ஒன்னும் இல்லைன்னு எனக்கே தெரியும்னு. அந்த ஹியூமர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.